ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DE Crafts and Vlogs. இன்னைக்கு நாங்க பார்க்குக்கு சிக்கன் பிரியாணி செய்ய வந்திருக்கோம். எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. எங்க மருமகளோட ஃப்ரெண்டு அவங்க இலங்கைக்காரங்க, எங்க கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மீன் கட்லெட் எங்க எல்லாருக்காகவும் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இதையும் நீங்க வீடியோல பாருங்க, சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்க பிரியாணி செய்யறதுக்காக ஐட்டம்ஸ் பாத்திரம் எல்லாத்தையும் இங்க வச்சாச்சு. இப்போ அடுப்பு வைக்க போறோம். இப்போ இங்கே விறகு உடைக்கிறோம் நாங்க அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு. எங்க சின்ன அடுப்பு பற்ற வைக்க போறோம். காமிங்க, விறக காமிங்க. இந்தாங்கோ பாருங்கோ. ஓகே, விறகு உடைச்சிட்டிங்களா? கொண்ட மீதி இப்படி எடுத்தா போ. அங்க பாரு, அங்க பாரு. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு எது பார்க்கணும். எங்க பிள்ளைய பாருங்க எப்படி எல்லாம் காமெடி பண்றாருன்னுட்டு. அடுப்பு பற்ற வைக்க கூலிங் கிளாஸ் வாங்கலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டிருந்தீங்க போல நீங்கெல்லாம். அது வேற வாய், நாரவாய். இப்ப அடுப்பு பத்த வைக்கிறாங்க கறியில. அப்படியே பாருங்க, இதை அப்படியே சரி பண்ற மாதிரி பாருங்க. இப்போ அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் வச்சாச்சு. காஞ்சிடுச்சு நல்லா. பாத்திரம் நல்லா காஞ்சிடுது. வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து எண்ணெய் ஊற்றி தான் ஆரம்பிக்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் போடுறோம். போட்டாச்சு. வெங்காயம் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். பத்த வைங்க. கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கிடுது. இப்போ எங்க பாப்பா தக்காளி போட போறாங்க. பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டுத்தையும் கலந்து போடுறாங்க. பார்க்கில் வந்து சமைக்கிறது எல்லாரோட சேர்ந்து செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போடுமா மஞ்சத்தூள். சூப்பர். வாங்கம்மா வந்து கிண்டி விடுங்க. தோ வந்துட்டேன் அத்தை. இந்த பக்கம் வந்து அம்மா போயிட்டீங்க. தரங்க ஓபன் தி டோர். இந்த பக்கம் வந்து ஓபன் நின்னு பார்த்தா தெரியுங்க அத்தை. அதனால தாங்க நாங்க இப்படி போட்டோங்க. எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா போக போற அப்படி வாங்க போகுது. இப்போ நாங்கள் வீட்டில் கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு எடுத்துன்னு வந்துருக்கோம். அதை இப்போ மசாலாக்குள்ளே போட போகிறோம். பாருங்க கறியோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் சீக்கிரமாக வேகிறதுக்காகவும் நாங்கள் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறோம். இப்போ பிரியாணி காரமாக இருக்கிறதுக்காக மிளகாத்தூள் போடுறோம். காரத்தூள் பாருங்க 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். நாங்கெல்லாம் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் டெரர் ஃபாமி, காரசாரமான காரப்பொடியாது. காரசாரமாக சாப்பிட்றவங்க நாங்கெல்லாம். போதுமான அளவு கரம் மசாலா போடுங்க போடுங்க. எங்கள் அக்கா இப்போ தயிர் போட போகிறாங்க பிரியாணிக்குள்ள. அழகா போட்டாங்க, அழகா போட்டாங்க பாருங்க. நாங்க கையை விட்டே கிளறோங்க. ஏன்னா நாங்க வந்து கண்ணகியோட கசின் சிஸ்டர். வேற லெவல். அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். அடி பாருங்களா, ரெண்டு பேரும் அண்ணனா இருக்கீங்களா? எங்க பிரியாணி இன்னும் நீங்க வதக்கும் போதே இவ்வளவு நல்லா இருக்குது. இன்னும் ஃபுல்லா ஃபினி பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும் போல இருக்குது. செம்மையா இருக்க போகுது.
இதுக்காக புதினா கொத்தமல்லி சேர்க்கிறோம். நல்ல வாசனைக்காகவும் செரிமானத்துக்காகவும் ரொம்ப நல்லது. அதனால புதினா கொத்தமல்லி. இதுல நாங்க 8 டம்ளர் அரிசி எடுத்துட்டு வந்தோம். அதுல 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற கணக்குல நாங்க தண்ணி ஊத்த போறோம். பாருங்க தண்ணி நல்லா ரொம்ப கொதிச்சிருச்சு. சத்தமா தண்ணி ரொம்ப நல்லா சத்தமா ரொம்ப நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட போறோம். இந்த அரிசியை வீட்டில் கழுவி 20 நிமிடம் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. சுத்தம் பண்ணி 20 நிமிடம் ஊற வச்சிருக்கிறோம். பாருங்க அரிசி போட போறோம். பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி போடுறேன். பிரியாணி சூப்பரா இருக்கும் அப்படி சொல்றாங்க. முதல் டைம் இப்பதானே வெளிய வந்து பிரியாணி செய்றோம். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ஒவ்வொரு வீடியோவும் நாங்க புதுசா உங்களுக்கு டெடிகேஷன் பண்ணிக்கினே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினே இருந்தாதான் நாங்க இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போம். போட்டு விட்டீங்கன்னா அது போட மாட்டீங்க. எங்களுக்கு உங்க காசு வேணாம், உங்க பாசம் தான் வேணும். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு ஆதரவு தான் வேணும். அவ்வளவுதான். இப்ப அரிசி போட்டுட்டு ஒரு வாட்டி உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிண்டி விட்டுட்டு மூடிட வேண்டியதுதான். கை டெஸ்ட் பண்ண போறாங்களா? தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ மேல நெய் ஊத்திட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். தம் போட போறோம். நாங்க தம் போட போறோம். எங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாங்க நல்லா செய்யறோம், வீடியோ எல்லாம் சூப்பரா விடுறேன்னு சொல்றாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டான்ஸ் போடுறோம். பாருங்க பிரியாணி சூப்பரா சூடா செஞ்சாச்சு. பிரியாணி வேலை ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. நாங்க தம்மு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து சிக்கன் 65 போட போறோம். பாருங்க வானல் வைக்க போறேன். சிக்கன் 65 பொரிக்க செய்ய போறோம். அதால இந்த வானல் இதுல வைக்கிறேன். இப்ப எண்ணெய் ஊத்தி அடுத்து சிக்கன் 65 ரெடி பண்ண போறோம். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுது. இப்ப வந்து எங்களோட கெஸ்டா வந்திருக்க இந்த புள்ள தான் சிக்கன் 65 போட்டு பொரிச்சு எடுக்க போறாங்க. சூப்பரா சூப்பர். நல்லா எண்ணெய் சூடாயிடுது. செம்மையா இருக்கு அண்ணே. கையில போடுங்க அப்படியே. ரொம்ப நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு கையில போடுங்க. வாழ வீட்டு அடுப்புல கூட இவ்வளவு வேகமா எண்ணெய் கொதிக்காது. ஆனா விறகுல கொதிச்சிருச்சு. பாருங்க இதான் எங்களோட பழைய காலத்து சமையல். கூட இவ்வளவு சூடு ஏறல. ஆனா இந்த விறகு அடுப்புல நல்லா இருந்தாலும் நம்மளுடைய பழமையான முறைப்படி செய்யற சமையல்ல தான் எவ்வளவு நல்ல அனல் ஏறுது. விறகு அடுப்புல தான் உங்களுக்கு நல்ல சூடான சமையல் ஆகும். நிமிஷத்துல கொதிச்சிருச்சு பாருங்க. சிக்கன் சாப்பிடுவோம் வாங்க. சிக்கன் சாப்பிடுவாங்க. பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. அரிசிலாம் உடையாம சூப்பரா இருக்கு. எங்க மருமக என்கிட்ட சொல்லி இருந்தாங்க நேத்து, அத்தை வரும்போது ரைத்தா செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் வர்ற அவசரத்துல மறந்துட்டேன். எங்க அக்கா இப்ப ரைத்தா ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்க. கூட இந்த பிள்ளையும் எங்களுக்கு கெஸ்டா வந்த பிள்ளையும் ஹெல்ப் பண்ணின்னு இருக்கோம். இப்ப நாங்க முட்டை உரிச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்லயே அவிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப தூளை உரிக்கணும். சூடான பிரியாணி தயார். கட்டு திறந்து சூடான பிரியாணி தயார். இது வந்து சிக்கன் விங்ஸ்ல சிக்கன் 65 போட்டிருக்கோம். தயார். சிக்கன் 65 போட்டிருக்கோம். அவிச்ச முட்டை, ரைத்தா. இப்போ பிரியாணி எடுக்க போறோம். அதுக்கப்புறம் வாயில போட போறோம். தட்டுல போட போறோம். உடனே வாயில போட்டு தம்பிக்கு போடுமா? இல்ல சின்னங்களை கொடுத்துட்டு சின்ன ஆளுக்கு எங்கடி சாப்பிடுவாங்க? நீங்க சாப்பிடுங்க. சின்ன ஆளுக்கு நம்ம அம்மா அங்க போ.
இங்க பாருங்க சூப்பரான பிரியாணி தயாரா ஆயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு செம்மையா வாசனையா இருக்குது. இந்த ஸ்மெல்ல பார்க்கும்போதே இப்படி நிறைய சாப்பிடணும் போல தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்ப சாப்பிட போறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க விறகு அடுப்பில் செய்த பிரியாணி தக தகன்னு இருக்கு. போட்டு வடிவா சாப்பிடுறோம். மழையா வருது. காட்டுங்க. நான் பிரியாணி பிரியாணி சூப்பரா வெந்திருக்கு. அரிசிலாம் உடையாம சூப்பரா இருக்கு. இது கேஸ் அடுப்புல வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ரைஸ் வந்திருக்காது. ஆனா இந்த அடுப்புல வச்சதால சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்மையா ரொம்ப ரொம்ப செம்மையா இருக்குது. எல்லாரும் வாங்க சாப்பிடுறதுக்கு. வெல்கம்ஸ் யூ. நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு. பிரியாணி சூப்பராக வந்துருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ நல்லா வந்துருக்குது பிரியாணி. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. யாரு தீனி செஞ்ச பிரியாணி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நான் என்ன செய்வேன், பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குது. நான் நினச்சிக்கிட்டேன் இவ்வளோ அருமையான செய்வாங்க அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் செய்வோம் நார்மலுமா, ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. அடுப்பில் செஞ்சதாகன்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. பாப்பா பேபி tu veux goûter bé? Oui, j'arrive. Papa வருவோம். Vous ressemblez un petit peu. Vous ressemblez. Bon. Bon. போய் ஒரு பிளேட்ல பிரியாணி கொடுத்தோம். அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். அதனால அவங்க மிஸ்ஸே வந்து எங்களை இன்னொரு பிளேட் கேட்டாரு. மறுபடியும் எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். இதனோட டேஸ்ட் நீங்களே தெரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் மோஸ்ட்லி நம்மளோட சாப்பாடுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சாப்பாட்டுக்கு அவங்க நம்மளை விட ரொம்ப ஆசைப்படுவாங்க சாப்பிடணுன்னுட்டு. அதனால தான் மறுபடியும் கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்களே பாருங்க. Aïe, 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 aïe. C'est parfait. Merci beaucoup. C'est parfait. Parfait. Merci beaucoup. Par contre, abonne un peu, mais c'est bon. Bon appétit. ஓகே தொட்டு பாருங்க வாங்க. தொட்டு பாருங்க. மீன் ஆட்டி காட்டு பதிலே மீன் ஆட விட உயிரோட இருக்கிற மாதிரி காட்டு. ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்க. இங்க பாரு ஆத்மிகா தொடுறா பாருங்க. ஆத்மியா தர. நீங்க வந்து தொட்டு பாருங்க. கனடா நல்லா செத்துரு முறை டக்கணும் கொடுங்க. வெளியில. Okay. ஓகே சார். அடுத்த வீடியோக்காக நாங்க கொஞ்சம் கேம்லாம் விளையாண்டு எடுத்து போடலாம்னு இருக்கோம். அது அடுத்த வீடியோல கண்டினியூ பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோக்கு எல்லாரும் பை அட்ட பை சொல்ல. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது குற்றம் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். பாய்.